எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் அஸ்ஸாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மண்டே அன்னைக்கு நைட்டு வந்து 11 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில். அதாவது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ரேடிக்கல் அந்த இது வந்து ரேடிக்கலைஸ் பண்ணுறவங்களோட வந்து லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜமாத்துல் முஜாஹிதீன் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பு, தீவிரவாத இயக்கம். அது வந்து இந்தியாவில் வந்து அது பேன் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களோட இவங்களுக்கு லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 10 பேரை வந்து பக்ஸா, அப்புறம் பர்பேட்டா, சிரங், தரங் டிஸ்ட்ரிக்ட் அஸ்ஸாம்லேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை வந்து வெஸ்ட் திரிபுரா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து இன்புட்ஸ் கொடுத்துருக்கு. அதை லோக்கல் போலீஸ்க்கு தெரிய வந்து அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அங்கே அந்த சீஃப் வந்து கவுஹாட்டி அந்த போலீஸ் கமிஷனர் பார்த்த சாரதி மஹந்தா அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஜிகாதிஸ்டெல்லாம் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பங்களாதேஷுடைய ஆர்டர் பிரகாரம் தான் வந்து இவங்க எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பங்களாதேஷ் குரூப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த குரூப் வந்து சொல்கிறதன்படி நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா, அந்த டீஸ்டபிளைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து இந்த கவுஹாட்டியில் வந்து இந்த ப்ரெஸ் பர்சன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க டியூஸ்டே அன்றைக்கி. செக்யூரிட்டிஸ் என்ன வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஐஎம்கே அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப்பு. அது இமாம் மஹ்மூதர் கஃபீலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2018 வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு இந்த குரூப்பு. இது வந்து ஜுவல் முகமது அப்படிங்கிற ஒரு வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து இப்போ வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இது வந்து இமாம் முகமது கபீபுல்லா அப்படின்னு வந்து அவர் வந்து ஜேஎம்பியோட எக்ஸ் மெம்பராக இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த அப்பார்ட் ஃப்ரம் ஜேஎம்பி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து லீடர்ஸ் ஆஃப் அந்த ஆன்சருல்லா அந்த பங்களா டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அல்கொய்தா அவங்க வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஐஎம்கே அந்த இதை வந்து அந்த சேஞ்ச் ஆகிருக்குல்ல, இந்த ஆட்சி மாற்றம் வந்து பங்களாதேஷில் வந்து ஆகஸ்ட் 2024 ஏற்பட்டதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் மாடியூல்ஸ் அந்த இடத்துல தொகுதியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் தி லீடர்ஸ் அப்புறம் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் இந்த ரேடிக்கல் குரூப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க ப்ரிசன்லேருந்து. அதாவது அக்ராஸ் பங்களாதேஷில் இந்த ஷேக் ஹசீனாவுடைய கவர்மெண்ட்டை வீழ்ந்ததுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிஸ்டெல்லாம் எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணுறாங்கன்னா, செக்யூர்டு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்று வந்து என்னென்னா பூர்வ ஆகாஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது இது அப்படின்னு கேட்டால், பிரின்சிபல் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்னென்னா ரேடிக்கலைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ரெக்ரூட் பண்ணுறது, அப்புறம் ஃபினான்ஸ் வந்து பீப்புளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறது, அந்த அஸ்ஸாம் பீப்புள், திரிபுரா அண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எம்கே அந்த மாடியூல் எப்படி எம்ப்ளாயீஸ் இது போடுறாங்க அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு வந்து ரேடிக்கலைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ரெக்ரூட் பண்ணுறது, ஃபாலோ வைக்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. த்ரூ சோஷியல் மீடியா மூலிமா மெயினாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தியன் மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ப்ரொபகண்டா மெட்டீரியல்ஸே அதெல்லாம் வந்து அளிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவுட்ஃபிட் அந்த சீஃப் ஹபீபுல்லாவுக்கு வந்து எல்லாம் வந்து சொல்லணும், அதை பிளெட்ஜும் பண்ணணும், அந்த இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபார்வேர்டும் பண்ணணும் வெரிஃபிகேஷனுக்கும் அக்செப்டன்ஸ்க்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சொல்கிறாங்கன்னா ஐஎம்கே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது சோஷியல், அப்புறம் வந்து அந்த ரிலீஜியஸ் கேதரிங்ஸை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிசம்பர் 28, 2024 மீட்டிங்கில் வந்து பர்பேட்டாவில் வந்து இந்த குரூப்பு வயலண்ட் ஆர்ம் ஸ்ட்ரகிள் அங்கே வந்து நடக்கணுங்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எஸ்டிஎஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப்புக்கு வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலயமா வந்து அவாலா டிரான்சாக்ஷன் ஐஎம்கே பங்களாதேஷ்க்கும் இந்தியன் மெம்பர்ஸ்க்கும் நடுவில் நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க.
இந்தியன்ஸை வந்து ரேடிகலைஸ் பண்ணுறதுல வந்து பாகிஸ்தான் இருந்தது முதல்ல. இப்போ பங்களாதேஷும் வந்து ரேடிகலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் வந்து அங்கே வந்து இறந்துட்டாங்க பங்களாதேஷில். இந்த ஜியா அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு 80 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதை வந்து நம்ம இஏஎம் வந்து அந்த ஃபினரலில் வந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருந்தது. இந்த ரேடிகலைசேஷன் வந்து இல்லாமல் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி. இது வந்து இப்போ இந்த 11 பேரை வச்சு அவங்களுக்கு என்னென்ன லிங்க் இருக்குது, என்ன ஏது, புதுசாக ஏதாவது வேறு ஏதாவது குரூப் இருக்கா, என்ன ஏதுங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.